வணக்கம் மக்களே, வடலண்டன் நேஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பேசினோம். இப்போ நடுவில் வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட் சீரீஸ் வேற ஆரம்பிச்சு அதில் மணியோட யுனைடெட் எபிசோட் வேற பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பேரலாக நமக்கு வந்துட்டு ஆர்சனல் பற்றியும் அதே சமயம் மற்ற கிளப்ஸோட நம்ம செய்கிற உரையாடல்களும் அந்த எபிசோட்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே வரிசையில் இப்பொழுது நம்மளுக்கு சைனிங்ஸ் முடிஞ்சு நம்ம எல்லாம் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து சைனிங்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லலை, ஒரு சைனிங் 2 சைனிங்கள் முடிஞ்சு ஒரு 3 சைனிங் முடிஞ்சு இன்னும் ஒரு 2-3 பேர் வருவாங்கங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரத்தில் நம்ம பசங்க வந்துட்டு இப்போ வந்து இன்னும் விரைவில் மலேசியா சிங்கப்பூர் அண்ட் ஹாங்காங் போறாங்களா? ஐயோ, அதுவே மறந்து போச்சு எனக்கு. சிங்கப்பூர் தான் போறாங்க, அதுதான் தெரியும். ஏன்னா ஏன் அது தெரியும்னா, ஹரி வந்து ஒரு வாரமா டிக்கெட் போட்டேன் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்க சிங்கப்பூர் போறாங்கன்னு தெரியும். பட் சிங்கப்பூருக்கு இவங்க இந்த ப்ரீ சீசன் டூருக்கு போற இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, நம்மளுடைய 2 புது சைனிங்ஸ், அதாவது மிட்ஃபீல்ட் நம்மளுடைய ஷோர் அப் பண்றதுக்காக நம்ம பண்ணின 2 சைனிங்ஸ், மார்டின் சுபிமெண்டி அண்ட் கிறிஸ்டியன் நார்கார்ட். இவங்க 2 பேரை பற்றி தான் இந்த எபிசோட்ல பேச போகிறோம். என்னன்னா பேசிக்லி அவங்க எந்த மாதிரியான பிளேயர், அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான இம்பாக்ட் கொண்டு வருவாங்க, அவங்க கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், அண்ட் எப்படியெல்லாம் நம்ம வந்து டீமை வந்துட்டு அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கிறத பற்றி தான் இந்த எபிசோட்ல பேச போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எபிசோட்ல பேசுறதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் டைம்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் 2 பேரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க, ஆகாஷ் மற்றும் பாலாஜி. வணக்கம். 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 வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட். இது இந்த எபிசோட சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியே போகணுங்கிற ஒரு இதுல அப்படியே கொஞ்சம் துடிப்போட தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுல தர்மடி விழுது, சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துனே இருக்கு. ஸோ விரைவில் இதை முடித்து விட்டு கிளம்ப வேண்டும். பட் ஆனா இப்போ ஜோக்ஸ் சைட், லைக் இது டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல எபிசோடா இருக்கும். ஏன்னா டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேச போறோம். சுபிமெண்டிங்கிற ஒரு பிளேயர் வந்துட்டு நம்ம எதை லேக் பண்ணோம், அதை டாக்டிக்கலி நம்மளுக்கு எதில் வந்து ஹெல்ப் பண்ண போறான்னு பேச போறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் நார்கார்ட், இந்த நார்கார்ட் சைனிங் வந்துட்டு இப்போ எங்க 3 பேருக்குமே வந்து நார்கார்ட் சைனிங்ல அண்ட் லாட் ஆஃப் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு அதோட இம்பாக்ட் தெரியுது. அவன் வந்து ஏன் இவனை சைன் பண்ணிருக்கோம், அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு. பட் பரவலா இந்த கிறிஸ்டியன் நார்கார்டுங்கிற ஒரு சைனிங் வந்துட்டு வாஸ் நாட், எப்படி சொல்றது, எல்லா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு ஒன்றிணைச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சுன்னா இல்ல, அதுதான் உண்மை. ஸோ வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் நார்கார்ட் அண்ட் ஹவு ஹி இஸ் கோயிங் டு இம்பாக்ட் அஸ் நெக்ஸ்ட் சீசன்ங்கிறத பற்றியும் பேச போறோம். more importantly, what kind of a person he is, what kind of a player he is, அவனோட டாக்டிக்கல் ஸ்டாட்ஸ் அதெல்லாம் பற்றி பேச போகிறோம். ஸோ எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி as usual thanks a lot for all the support. அண்ட் நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண போகிறோம். ஒரு சில பேர்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க, நாங்கள் பாட்டில் பண்ண போகிறோன்னு. இங்கே எடுத்த எஃபர்ட்டுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்க. ஏன்னா யூடியூப் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி லைக் பண்ணி காமெண்ட்ஸ் போட்டால் தான் மற்றவங்களுக்கு தெரியுமா. ஸோ நீங்கள் போடுற காமெண்ட் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த காமெண்ட் பண்ணுற ஆக்ஷனை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணாமல் விட்டுறாதீங்க மறக்காமல். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். ஸோ எபிசோட்குள்ளே போயிடலாம். ஆகாஷ், மார்டின் சுபிமெண்டிலேருந்து ஆரம்பிக்கலாமே. இப்போ சுபிமெண்டிங்கிறது வந்து ஒரு பிளேயர் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவாங்கிறது வந்து ஒரு பேசிக் மிட்ஃபீல்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு லோன் 6ங்கிறது அவனுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டு எவ்வளவு நாளா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா போன சீசன் லிவர்பூலும் ட்ரை பண்ணாங்க, நம்மளும் ட்ரை பண்ணோம். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ லிங்க்ட் வித் அ லாட் ஆஃப் கிளப்ஸ். லைக் அந்த ஏரியால யாருக்கெல்லாம் வந்து ஒரு நீடு இருந்துச்சோ அந்த நீடை ஃபில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நேமா அவன் தான் இருந்தான். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் நம்மளுக்கு தெரியும். பட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் சீசன் அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான சீசன் ஆனா இல்லை, ஆனா அதுக்கு நிறைய காரணங்களும் இருந்தது. ஸோ இப்போ சுபிமெண்டின் வர்றப்போ அவனுடைய ப்ரொஃபைலை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அவன் எந்த மாதிரியான பிளேயர், ஃபர்ஸ்ட் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சுபிமெண்டி வந்து பேசிக்கா வந்து இஸ் அ டெம்போ கண்ட்ரோலர். அவன் வந்து அவன் கேம் ஸ்டேட்டை வந்து அவன் டிசைட் பண்ணுவான். அதாவது அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா த மேனேஜர் கிவ்ஸ் அ பிளேயர் ஃப்ரீடம், அவனால டிசைட் பண்ண முடியும் எந்த ஸ்டேட்ல எப்போ வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது எந்த ஸ்டேட்ல எப்போ வந்து டெம்போ ஸ்லோ டவுன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1-0 லீட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு டீம் கூட லீட்ல இருக்கும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து லிவர்பூல் வந்து காட்டுத்தனமா ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பாலை வச்சுட்டு வந்து டிபிக்கலி வாட் வி யூஸ் டு டூ இஸ் வில் கோ லாங். இது வந்து பார்ட்டி இருக்கிறப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு வில் த்ரூவா மீன் நம்ம பாஸ் பண்ணி உள்ள போக ட்ரை பண்ணுவோம். பட் அதுவே நிறைய வாட்டி நடந்தது கிடையாது. அது வந்து நடந்தது இல்லை இது வரைக்கும். நம்ம வந்து ப்ரெஷர்ல வந்து வி கோ லாங், நம்ம இன்வைட் பண்ணிட்டே இருப்போம் ப்ரெஷரை. ஸோ அது வந்து கடைசி 2 சீசனா வந்து ரைஸோட அந்த 89 பாயிண்ட் சீசன் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ஃப்ளா இருந்தது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல. நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோலே கிடையாது.
நமக்கு வேண்டிய கண்ட்ரோல் வந்து ஆனா ஆர்டெட்டா. நீ சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம போன சீசன் வந்து போனதே கண்ட்ரோலுக்கு தான் சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்டே இருந்துச்சுல்ல. நம்மளுக்கு வந்து லைக் யா கண்ட்ரோல் கரெக்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு கரெக்ட். பட் பால அது வச்சுக்கிட்டே ஓவரால் இருக்கும். டிபார்ட்மெண்ட்ல நம்ம கண்ட்ரோல் பண்றோம். பட் நம்ம மெயினா என்ன பண்ணோம், பட் கேம் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா மிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஃபைனல் தேர்ட்ல போய் கண்ட்ரோல் பண்றோம்னா ஓகே, நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் பண்றோம் பாலை பாஸ் பண்ணிங்கிறது வேற. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்லயே நம்மளால எல்லா ஃபேஸ்லயும் கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லிட்டு எதுவுமே உருப்படியா பண்ணல சீசன். ம். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது. அந்த டிராபேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ற கூடிய சைனிங் வந்து மார்டின் ஜுபிமெண்டி. ரெண்டாவது விஷயம் வந்து ஆஹ் நம்ம நம்ம அதாவது நம்ம பில்டப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். அது வந்து இந்த சீசன் மாறலாம். இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் கோயிங் ஃபார்வர்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து வீல் ஹாவ் டச் லைன் ஃபுல் பேக்ஸ். அதுதான் வந்து நெக்ஸ்ட் சீசன் ட்ரெண்டா இருக்குங்கிறது தான் என்னோட டேக். அது ஏன்னா நிறைய வந்து கோயிங் டீம்ஸ் இப்ப ஃபார்வர்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஒரு ஆமா, மாதிரி ஏன்னா லைக் நான் அவங்க வந்து சிட்டி பிச்சை கேம் ஹோல்ட் பண்ணிட்டு. பார்த்தேன். ஆஹ் வந்து கிளப் வேர்ல்ட் நானும் கப் பார்த்தேன் சிட்டி கேம் பார்த்தேன். பார்த்தேன். லைக் 8 அண்ட் ஐ திங்க் அண்ட் மத்தியோஸ் நியூனஸ். அதே மாதிரி லிவர்பூல்லையும் பாத்தீங்கன்னா ஃப்ரிம்பாங் அண்ட் கெக்கரஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். நமக்கும் வந்து பண்ணுவோம் கண்டிப்பா. அவங்க வந்து லைக் சென்டரை வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா வந்து கொஞ்சம் ஓப்பனா வச்சு அவங்களுடைய பாசிங்ஸ் வந்து ஜாஸ்தியா வச்சிட்டாங்க. இது ஆமா, பிஎஸ்ஜி லாஸ்ட் சீசன் பண்ணது அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அது பிஎஸ்ஜி வந்து இப்போ வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு லீக் இருக்காங்க. ஒன்ல பண்ணிட்டாங்க. பட் பிரீமியர் லீக்ல என்ன பண்ணல. மெயின் வந்து என்னன்னா நம்ம வந்து அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ் வித் பண்ணிட்டு சென்ட்ரலா வந்து நம்ம குவிக் பாசஸ்ல வந்து பண்ற மாதிரி வந்து வி கேன் டூ இட். அந்த அதுக்குமே வந்து சுபிமெண்டி யூஸா தான் இருப்பான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா யா ஸோ அதுல வந்து இவ இதுவாகும். பட் சென்ட்ரல் ப்ரொக்ரஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் எல்லாம் அவன் எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? அதுக்கு தான் டாக்டிக் போர்டா. ஆமா, அதுக்கு தான் டாக்டிக் போர்டு. ஒரே நிமிஷம். ஓகே பாலாஜி, எனிதிங் அபவுட் சுபிமெண்டி உங்க டாக்டிக் போர்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைனிங் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏன் அதை இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன்னா, நம்ம பாட்டே பார்த்த விதத்துல ஓகே, நம்ம நம்ம இதை பத்தி நம்ம நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம், கூவிட்டே இருக்கோம். பாட்டு என்னடா சைடுவே பாஸ் பண்றான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஓவராலா பார்த்தோம்னா பாட்டே பண்ற ஒரு விஷயத்த அடுத்த லெவலுக்கு நம்ம யார் கொண்டு போலாம். பாட்டே செய்யறான் சில விஷயத்த, அதை அடுத்த லெவல் நம்ம கொண்டு போறதுக்கு இந்த டீம் வந்து தெரியுது. நம்ம இங்க போய் ஸ்டக் ஆகிறோம்டா மிட்ஃபீல்ட்ல இருந்து நம்ம ஃபைனல் அட்டாக் போகும்போது ஸ்டக் ஆகிறோம்டா அப்படின்ற போது இந்த பர்டிகுலர் பிளேயரை நம்ம அவனை பத்தி நம்ம லிங்க் ஆகி நம்ம சைன் பண்ணோன்னு அவனை பத்தி பார்த்த விஷயங்கள்ல அவன் செய்யற விஷயங்கள் வந்து இதோட கோயின்சைட் ஆகுது நல்லா. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத அக்னாலேஜ் பண்ணிருக்கு மேனேஜ்மெண்ட். அதை அக்னாலேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேயரை வாங்கியிருக்கானுங்க. அதனால இது வந்து சரியாகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது அது அந்த அந்த ஹோப்பை கொடுத்துருக்குன்ற பிளேயரோட. அட்லீஸ்ட் இந்த பிளேயர் வந்து அவனோட ஸ்கில்லும் டேலண்ட்டும் பார்த்தோன்னா இந்த விஷயத்த அவன் சரி பண்ணுவான் அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு புரிதல் இருக்குன்ற. ஸோ அதுதான் மெயினா நான் பாக்குறேன். நம்ம வந்து ஒரு பிளேயர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், ஒரு பிளேயர் வந்து இந்த அளவுக்கு ஆடி இருக்கா அப்படிலாம் இல்ல, நம்ம டீமுக்கு செட் ஆகிறானா. ஜூபிமெண்டி இஸ் a perfect fit for Arsenal அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்றது அதுதான். ஐ மீன் people who are actually looking at the football tactics side of things அததான் சொல்றாங்க. அப்சல்யூட்லி. ஏன்னா வந்து லைக் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து அவனை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு பேர் சேஸ் பண்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிகேட்டர் தான். நான் அதுவும் இப்ப சேஸ் கூட பண்ற பார்த்தேன். டீம்ஸ் ஆக்சுவலா அரௌண்ட் 8 கிளப்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பார்சிலோனா, பயன், சிட்டி, ஆர்சனல், லிவர்பூல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்டாலியில வந்து யுவென்டஸ், மோட்டா அங்க போனப்போ யுவென்டஸ் டொக்லஸ் லூயிஸ்க்கு முன்னாடி வந்து ஜுபிமெண்டி ட்ரை பண்ணாங்க. அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகல. ஸோ வந்து இது ஒரு எக்ஸப்ஷனல் சைனிங் ஆக்சுவலா. இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இவன் வந்து ஒரு 4 ஆஸ்பெக்ட்ல வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, as I said, fluid back 3 சிஸ்டம் மாதிரி கொண்டு வரலாம். இது என்னன்னா, சோ இது வந்து இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இது அடுத்த சீசன் நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங் லைனப். ஆமா, இது வந்து என்னோட டேக் ஆக்சுவலா. இப்போ நான் கியாகரஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ ஐ வில் கீப் ஹவர்ட்ஸ் வித் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு. ஆமா, இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு. சோ இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா fluid back 3 சிஸ்டம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேப்ரியல், சலீபா இவங்க 2 பேர் வந்து இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா MLS வந்து கூட இருப்பான், பார்ட்டி ஆர் சம்மன் ரைஸ் இப்படி இருப்பான். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு சுபிமெண்டி வந்து இவன் வந்து என்ன பண்ண முடியும்னா, அவனால வந்து பாலை வாங்கி he can outrun
ப்ரெஸ்ல வந்து பீட் பண்ணி கேன் பாஸ் த பால். அதாவது ஒரு 80 yard பாஸ் போட முடியும் அவனால, பிளஸ் வந்து ஒரு ஷார்ட் பாஸும் அவனால எஃபிஷியண்டா போட முடியும். இன்னொன்று என்ன பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சலீபா இடத்துல மொஸ்கேரா இருங்க, ஆனால் மொஸ்கேரா கேன் கோ அப் அண்ட் டவுன். அவனுமே வந்து இந்த ரைட் பேக் ரோல அவனால பண்ண முடியும், பென் ஒயிட் ரோலுமே அவனால பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ரோல்ல இருந்தா கூட ஜுபிமெண்டி இந்த ஏரியால வந்து ஈ கேன் டூ, அந்த டோனி க்ரூஸ் மாதிரி வந்து ஈ கேன் டிக்டேட் த பிளே. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரலா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஃப்ளூயிட் த்ரீ வந்து நம்ம வந்து பில்டப் பண்ணோம்னா. இப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பேக் டூ போயிட்டு ஒரு ஃபுல் பேக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து பெருசா வந்து உங்களால ஸ்பேஸே இருக்காது. நம்ம வந்து மார்டினெல்லி இங்கேயே தான் இருப்பான். ஸோ இங்க இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரைட்ஸ் அண்ட் ஓடிகார்ட் ஷுட் கம் டவுன். ஸோ இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எம்எல்எஸ்ஓ கேலஃபியோரியோ கேன் ஓவர்லாப் டச் லைன்ல வந்து வித் ஹோல்ட் பண்ணிட்டு ஜுபிமெண்டி வந்து ஒரு டிக்டேட் பண்ணலாம். ஒன்னா இந்த சைடு இல்லாட்டி பால் இந்த சைடு டிக்டேட் பண்ணோம்னா யூ கேன் கம் அண்ட் டிக்டேட் இந்த சைடோ, எந்த சைடு ஓவர்லோட் பண்ண பாக்குறோமோ அந்த சைடுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, எந்த சைடுனாலுமே அவனால பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ். இது வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் லைக் வந்து இட்ஸ் ஃப்ளூயிட் பேக் த்ரீ சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட இந்த வரைக்கும் இருந்ததில்ல. ஜாக்கா முன்னாடி பண்ணுவான், இந்த லெஃப்ட் சைட் ரோல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ வந்து இவனால என்ன பண்ண முடியும்னா யூ கேன் டூ போத் சைட்ஸ். இது போத் சைட் பண்ண உங்களுக்கு என்னன்னா ரெண்டு இது வந்து அதாவது ஒவ்வொன்றுக்குமே அட்வான்டேஜ் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் சொன்னது வந்து ஃப்ளூயிட் பேக் த்ரீ சிஸ்டம். அதனால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னா, அந்த நான் சொன்ன மாதிரி டச் லைன் அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ். இப்போ பென் ஒயிட் அண்ட் எம்எல்எஸ் வந்து அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ்ன்னு கேட்டால் கிடையாது, பட் தே கேன் அட்டாக். ஸோ இதுக்கு வேண்டி நம்ம தனியாக சிட்டி மாதிரி வந்து 8 நோரியோ ஒரு லிவரமெண்டோவோ வந்து போய் ரெக்ரூட் பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், எம்எல்எஸ் அண்ட் ஒயிட் கேன் டூ இட் அப் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ நம்ம அதை வந்து என்ன அளவுக்கு எடுக்க முடியுங்கிறது நம்ம பார்க்கணும். கேலஃபியோரினாலையும் பண்ண முடியும், டிம்பர்னாலையும் ஓரளவுக்கு பண்ண முடியும். ஸோ அவனால எல்லாமே பண்ண. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேக் வந்து மொஸ்கேரா வந்து ஐ திங்க் பென் ஒயிட் மாதிரி அவன் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, பால் கேரிங் எபிலிட்டி வச்சு சொல்றதுனால. பிகாஸ் பென் ஒயிட் வந்து இனிஷியலா வந்து ஒரு சென்டர் பேக் ஆடினா ரைட் பேக்கா கன்வெர்ட் ஆன மாதிரி மொஸ்கேரானாலையும் பண்ண முடியும், ஓவர்லாப் பண்ண முடியுங்கிறத என்னோட டேக் வலன்சியல் நான் பார்த்த வரைக்குமே. ஸோ இது வந்து இந்த 2 பாயிண்ட் ஜுபிமெண்டினால 2 பாயிண்ட் வரும். ஒன்னு வந்து ஃப்ளூயிட் பேக் த்ரீ சிஸ்டம் பண்ணுவோம், இன்னொன்று வந்து டச் லைன் அட்டாக்கிங் ஃபுல் பேக். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சென்ட்ரல் ப்ராக்ரஷனோட சென்ட்ரல் ப்ராக்ரஷன் அதிகமாயிடும். இப்போ நம்மளுக்கு சென்ட்ரல் ப்ராக்ரஷன்ல தான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை இருந்துச்சு. கரெக்டா, நம்ம வந்து இந்த நடுவுல இருக்கிற கட்டத்தை விட நம்ம வந்து உள்ளுக்குள்ள அட்டாக்கே பண்ணாம எல்லாத்தையுமே வெளியே சைட்ல வைடா அமுச்சு விட்டுறோம். நம்மளுக்கு டிரான்சிஷன்ல இருக்கிறப்ப கூட வெளியே சைட்ல வந்து வைடா தான் அமுச்சு விட்டுட்டு இருந்தோம், விச் மேட் இட் லைக் ரொம்ப இன்எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. பிகாஸ் ரீக்ரூப் பண்ணி அவங்க போற டைம் ரொம்ப இதுவாயிடுச்சு. அவங்க ரீக்ரூப் பண்ற டைம் நம்ம ரெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படியே தான் இருக்கு, பட் ஆனா அவங்க ரீக்ரூப் பண்ற டைம் ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சு. கரெக்ட். ஸோ இந்த அந்த மெயின் ஆஸ்பெக்ட் வந்து சென்ட்ரல் ப்ராக்ரஷன் தான். இப்போ வந்து ஜுபிமெண்டி எடுத்து ரைஸ்க்கோ ஓடிகார்ட்கோ பாஸ் பண்ணா கண்டிப்பா ஒன் ஆஃப் தி அட்டாக்கர்ஸ் வந்து இவனை ப்ரெஸ் பண்ண தான் வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த டிஃபெண்டர்ஸுமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆள் வந்து புல் பண்ணி இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ண தான் செய்யும், நிறைய ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா நமக்கு அட்வான்டேஜ்னா ஓடிகார்ட் அண்ட் ரைஸ் கேன் டிக்டேட் இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து 5ன்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி ஆக்டகன் மாதிரி ஹெக்ஸகன் மாதிரி ஒரு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் வருங்கிறதா என்னோட பென்டகன் ஹெக்டகன் அந்த மாதிரி வந்து ஐ திங்க் வி கேன் பில்ட் அப். ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரலா வந்து இந்த 2 டிஃபெண்டரை வந்து ஹவர்ட்ஸ் பிடிப்பானா இல்ல மார்டினெல்லி பிடிப்பானாங்கிறது இது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ எல்லாமே பின் பேக் பண்ணிடலாம். ஸோ பின் பேக் பண்ண நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்து டிக்டேட் பண்ணி ஆடுற மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மிட் பிளாக்ல அப்படியே நின்றுவாங்க. இப்ப வில்லா மாதிரி டீம்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே நிப்பாங்க, கீழே போகவே மாட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. ஆமா, இப்படி நிப்பாங்க, நம்மளால உள்ளே போக முடியாது. இப்போ வந்து என்னன்னா ஜுபிமெண்டினால ஹி கேன், அதாவது ஒன் ஆஃப் தி அதாவது 2 அட்டாக்கர்ஸ் வந்து கண்டிப்பா கீழே வந்துதான் முன்னாடி வந்துதான் ஆகணும். தே வாண்ட் டு பிரஸ். நம்ம பாலை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா அவங்க வந்து எந்த டீமே பிரீமியர் லீக்ல பண்ண விட மாட்டாங்க, இன்க்ளூடிங் த ரெலிகேஷன் டீம்ஸ். அவங்க கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்னன்னா இந்த சென்ட்ரலா வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும், இன்க்ளூடிங் சாக்கா வந்து க்ளோசர் டு பாக்ஸ் அண்ட் அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ். இந்த ரெண்டுமே வந்து இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கொண்டு வர்றது வந்து இவன் தான். இவனோட சைனிங் வந்து பெரிய சைனிங். இது வந்து ரைஸ் அண்ட் ஓடிகார்டோட டெக்னிக்கல் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணும். ஓடிகார்ட் கீழே வந்து வாங்காம he can dictate. அவனுக்கு அந்த வேலையே இருக்காதுல்ல, பில்ட் அப்ல ஹெல்ப் பண்ணனும்ங்கற ஒரு வேலையே இருக்காது. ஆமா, வேலையே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு ஃபேஸ்ல வந்து திரும்பி ஐ திங்க் ரைஸ் கேன் ஆல்சோ தேர்
ரைஸ் இருப்பான். இன்னொன்னு வந்து எம்எல்எஸ்மே ஒரு கட்டத்துல இருக்கலாம். இப்ப எம்எல்எஸ்மே வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ரைஸ்மே இந்த ஒரு ஃபேஸ்ல இப்படி இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த ரோமிங் ஃபுல் பேக்ஸ் நான் பாக்குறேன். இப்போ ரோமிங் ஃபுல் பேக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. பட் வந்து இவனால இஷ்டத்துக்கு ஆமா இந்த இவன் இருக்கான் இல்லையா, சிட்டி கோல், நம்ம சிட்டி கூட எம்எல்எஸ் ஒரு கோல் அடிச்சான் இல்லையா லாஸ்ட் சீசன் 4-1 3-1 ஆச்சு. ஸோ அவன் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள், சென்ட்ரலா வந்து கோல் அடிக்கிறது. ஸோ அது ரோமிங் ஃபுல் பேக்ஸ்க்குமே இது வந்து ஒரு நம்பர் 6 வந்து வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 6 இருந்ததுன்னா he can roam as well. இப்போ இங்கேயே இருக்காம அவன் வந்து ரோம் பண்ணலாம். இங்க இருந்து அவன் கிட்ட 1-2 கொடுத்துட்டு, ஹவர்ட்ஸ் கேன் ஃபெசிலிட்டேட். ஏன்னா 2 சென்டர் பேக் அட்லீஸ்ட் எவனோ ஒருத்தன் பிடிச்சிதான் ஆகணும் ஹவர்ட்ஸ், இல்லாட்டி அவன் ரொம்ப ஃப்ரீயா தான் இருப்பான். இப்போ அந்த டைம்ல ஓடிகார்ட்கோ எம்எல்எஸ்கோ இல்ல ரைஸ்கோ வந்து தே கேன் கோ 1-1. இந்த ஒரு மார்டினெல்லி சாக்காக்கு வந்து ஒரு ஃபைனல் பால் போடுறதுக்கு நிறைய நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ மெயின் ஆஸ்பெக்ட் வந்து சென்ட்ரல் ப்ராக்ரெஷன். இந்த சென்ட்ரல் ப்ராக்ரெஷன் வந்து ஃபார் த லாஸ்ட் 18 months வந்து ஆர்சனல்ல கிடையாது. அது பார்ட்டினாலையும் பண்ண முடியல, ரைஸ்னாலையும் பண்ண முடியல, ஜார்ஜினியானாலும் அப் டு சம் எக்ஸ்டென்ட்னால தான் அவனால பண்ண முடியும். பழைய ஜார்ஜினியானா பரவாயில்ல, பழைய ஆதி அப்படின்னா பரவாயில்ல, இப்ப இருந்த ஜார்ஜினியாவால முடியல பாவம். ஆமா. சோ வந்து இதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட் தான் ஆஸ் ஐ செட். லைக் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்பேஸ். 4வது பாயிண்ட் வந்து அந்த எம்டிங் த சென்ட்ரல் ஸ்பேஸ். ஐ திங்க் நம்ம அந்த பிஎஸ்ஜி கேம் பார்த்தோம்னா வந்து பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பாங்கல்ல, ஆமா பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் கோல் வந்து அது ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். போய் யாரு போட்டிருந்தாங்க ஞாபகம் இல்ல, அத்லெட்டிக் டிஃபோவா இல்லாட்டி வந்துட்டு ஆடம் மெக்லரியால அந்த கோலை பிரேக் டவுன் பண்ணி போட்டிருந்தான். எப்படி அது வந்து அதுதான் வந்து எல்லா டீமும் ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து அவங்க சும்மா பண்ணது கிடையாது, பிளான் பண்ணி பண்ணினது. ஃபுல்லா ஸ்பேஸை வெக்கேட் பண்றதுங்கிறது சூப்பரா போட்டிருந்தான் எக்ஸ்பிளனேஷன். முடிஞ்சா பாருங்க. அந்த எம்டிங் த சென்ட்ரல் ஸ்பேஸ்ங்கிற கான்செப்ட் என்னன்னா வந்து இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்எஸ்னால வந்து இங்க இருந்து ஒரு 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 ஹவர்ஸ்க்கு இங்க இந்த பாஸ் போட முடியும்னா, அப்போனா உங்களுக்கு எல்லாம் இந்த சென்ட்ரல் ஏரியாவே வேக்கண்ட் ஆயிரும் இந்த பிரஸ்ல இருக்கிறப்போ. ஸோ அந்த அதனால இவன் அதாவது எம்எல்எஸ்னாலையும் பண்ண முடியும், சுபிமெண்டினாலையும் பண்ண முடியும் இந்த ஏரியால இருந்து. ஸோ இங்க இருந்து இந்த ஒரு வெர்டிகல் பாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா இந்த சென்ட்ரல் ஸ்பேஸ் வந்து அப்படியே எம்டி ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து யூ கேன் ஸ்கோர் கோல்ஸ். ஸோ இதுதான் வந்து டெம்பலே கோல் பண்ணான் நம்ம கூட. டிபிக்கலி நியூனோ மெண்டஸ் டு ஐ திங்க் வந்து ஒரு ஃபபியன் ரூயிஸா யாருக்கு டெம்பலேக்கு தான் போச்சு. அப்புறம் அங்கிருந்து குவரஷா கேலியாக்கு போச்சு. இந்த சைடு போயிட்டு தான் அந்த கோல் வந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட் வந்து நம்மளால ஒண்ணு வந்து பார்ட்டினால வந்து அந்த பொசிஷனல் அவேர்னஸ் வச்சுனால பண்ண முடியாது இந்த ஏரியால. அவனால இந்த பாஸ் போட முடியாது, ஒரு லெஃப்ட் ஃபூட்டட் பிளேயர்னால தான் போட முடியும். பட் ஜுபிமெண்டினால ரைட் ஃபூட்டடா இருந்தாலும் சரி, இந்த இடத்துலனாலும் இங்க இருந்தாலுமே அவனால இந்த பால் போட முடியும், வெர்டிகல் பால் போட முடியும். ஸோ இது வந்து இது ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் தான். நெகட்டிவ்ஸ் வந்து ஒண்ணு தான் இருக்கு. ஒண்ணு வந்து பிசிக்காலிட்டி, அது கொஞ்சம் பிரச்சனை. பிளஸ் வந்து ஏரியல் டியூவல்ஸ், அது எல்லாமே வந்து கப்ரியல் அண்ட் ரைஸ் கேன் டேக் கேர் இந்த சைடு, சலீபா கேன் டேக் கேர் அந்த சைடு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சைனிங் ஆர்சனலுக்கு. இது வந்து ஒரு பெரிய, நம்ம அடுத்த வருஷம் லீக் ஜெயிச்சோம் அப்படின்னா இவன் பெரிய காரணமா இருக்கும். அப்சல்யூட்லி. ஏன்னா எனக்கு வந்துட்டு இது எல்லாருமே வந்துட்டு இந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னு ஒருத்தர் வாங்குறப்ப அந்த கிளாமர் ஃபேக்டர்ங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. எல்லாருமே வந்து என்னடா இது நம்பர் 6 தானே வாங்குறீங்க டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஏன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னா நம்ம மைண்ட்ல இருக்கிறது அந்த டெஸ்ட்ராயர். அவன் வந்துட்டு பால பாஸ் இன்டர்செப்ட் பண்ணி மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி விடுவான், பால் அண்ட் பண்ணி விடுவான்னு. ஆனா எனக்கு வந்து முதல்ல இந்த அஃப்கோர்ஸ் என்னதான் அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இழுத்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி கொண்டு வந்தாலுமே the quality of the player ஒன்று இருக்காம, அதனால என்ன செய்ய முடியுங்கிற எதிர்பார்ப்பு. நீ வந்து ஃபுல் மேட்ச் பாக்குறியோ இல்ல கிளிப்ஸ் பாக்குறியோ, அதுலயே வந்து உனக்கு ஷைன் ஆகும் அவன் என்ன பண்றான்னு. அவன் தனியா தெரியுமா, அவன் விளையாடினதும் வந்துட்டு பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது, வீக்கான டீம் தான் அது. ஆனா அந்த டீம்ல இவன் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் மாதிரி இருப்பான். அப்கோர்ஸ் நம்ம வந்து தூக்கின்னு வந்திருக்கிறது அந்த மிட்ஃபீல்ட தான் மொத்தமா. மெரினோவையும் தூக்கின்னு வந்துட்டோம், இவனையும் தூக்கின்னு வந்துட்டோம். நம்ம ஆள் வந்து முதல்ல போயிட்டா இசாக்கு அங்கேருந்து தான் கூட்டின்னு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த டீமை தான் வந்து வச்சு பண்றானுங்க. அவங்களுடைய பிரின்சிபல்ஸும் நல்லா இருக்கும். ஆனா அவங்க விளையாடுற சோசியேட்டட் கேம் பார்த்தாலுமே அவங்க விளையாடுற பிரின்சிபல்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கும். அதுல வந்து இவன் வந்து தனியா ஷைன் பண்ணுவாங்கிறது ஒரு ரொம்ப எவிடென்ட்டா தெரியும். எனக்கு வந்து ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்த சைனிங் பண்ண போறோங்கிறது. நம்ம எதை லேக் பண்றோமோ அதை வந்து இப்ப பாலாஜி முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு சீப்பான ஆப்ஷனா போகாம அதுதான் இருக்கிறதுலே முக்கியம், அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சால்வ் ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பிளேயர் கொண்டு வந்ததுங்கிறது பயங்கரமான பாசிட்டிவ். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் வந்துட்டு நீ வந்து நம்ம வந்து இது வந்து உன்னுடைய எதிர்பார்ப்பு இந்த சென்ஸ் அவனை வந்து ஒரு லோன் 6 வச்சு விளையாடுவோம், நம்ம வந்து வைட் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா ப்ரெவலண்டா இப்போ எல்லா பெரிய டீமும் அதுதான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த எவல்யூஷன்னா அது வந்து ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் எவல்யூஷன்ஸா தான் போயிட்டு இருக்கு இப்போ அந்த மாதிரி விளையாடுறது. பட் இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் நமக்கு என்னன்னா, நான் இது ஏன் கேட்கறேன் மெயினானா டாக்டிக்கல் டேட்டாலாம் வச்சு பார்த்ததுல
ரைஸ் சுபிமெண்டி காம்பினேஷன் தான் சர்ஜியோ புஸ்கெட்ஸ்க்கு க்ளோசஸ்ட் ஒரு காம்பினேஷனோட அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஏஐ சொல்லிச்சா இல்லை நோ நியூ திங் சொன்னான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து இது வந்து சொல்லிச்சுன்னு சொன்னாங்க. சொன்னா கூட நம்பலாம், நோ நியூ திங் சொன்னா நம்பாதீங்க. எனக்கெல்லாம் செம்ம. இப்ப அவன் அடி வாங்குறான், அவன் ஹெட்லாஸ் எல்லாம் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. திருட்டு கர்நாட்டி கேப்ரியல கொடுத்துட்டு மெக்வேரை வாங்கிட்டு வரணும்னு சொன்னான். அதுக்கே சாரி டு கட் யூ ஆஃப். லைக் எனக்கு என்னன்னா இதுல ஒரே ஒரு அப்சர்வேஷன், நான் ஏகே இதை அப்படியே அழகா அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா சாக்கா அக்குபை பண்ற ஸ்பேசஸ் ஓடகார்டு அக்குபை பண்ணுவான் போன சீசன். அதனால சாக்காவுக்கு வந்து அவனோட மூவ்மெண்ட்டே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து அவன் ரன் பண்ற சேனலே ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு பர்டிகுலர் பிளேயரை கொண்டு வரனால எவ்வளவு சாக்காக்கு ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகுதுன்றது மட்டும் பாருங்க. ஸோ தட் நான் ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனா தான் சொல்றேன். அவர் சொல்ற டாக்டிக்கை நம்ம எம்ப்ளாய் பண்ணி அந்த அளவுக்கு வராங்கன்னா அப்படின்றது அடுத்த விஷயம். பட் அந்த 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 ஒரு பிளேயரால அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கணும்னா அதை தான் நான் சொல்வேன். அந்த சாக்கா இருக்க வேண்டிய ஆஃப் ஸ்பேசஸ்ல ஓடகார்டு போய் நின்றுவான். நின்னுட்டு இங்கேருந்து ஒரு 8 அங்கேருந்து ஒரு 8 ஒரு சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருப்பான். பேசிக்கா சாக்காக்கு வந்து அவன் ரன் த்ரூ பண்ற சேனல்ஸே வந்து இதுவா இருக்கும். இது ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்பேஸ் அவனுக்கு. அவன் ஆக்கிபை பண்ணக்கூடிய ஜோன்ஸே வந்துட்டு டேய் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்கு, அதுலயும் பாதியாக்கி விட்டீங்களா மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நம்ம சப்போஸ் இந்த மாதிரி டீம்ஸ் எம்ப்ளாய் பண்றது இன்னும் டைரக்டா விங்கர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுனால மேபி மடுவேக்கே கொண்டு வந்து அதுக்காக கூட இருக்கலாம். அது நம்ம மடுவேக்கே கொண்டு வந்தோம்னா ஐ திங்க் வந்து அவன் ஒயிட் இடத்துல அவன் வந்து ஃபுல் பேக்ஸ் டேக் ஆன் பண்ணுவான். இப்ப சாக்கா வந்து கிரியேட்டிவ் அவுட்லெட் ஒரு மாதிரி விங்கர். நான் மடுவேக்கே வந்து ஒரு மாதிரி 1-to-1 ஒரு மாதிரி ஒரு ஃபுல் பேக்ஸ் டேக் ஆன் பண்ற மாதிரி இன்னுமே எஃபிஷியன்ட்டா பேஸோட கான்டாக்ட் ரைட் பண்ணி அவன் வந்து அந்த கான்டாக்ட் எதிர்பார்த்து ரைட் பண்ணி போற ஆளு அந்த மாதிரியான ஆளு. தனி எபிசோட் இங்கே எல்லாத்தையும் தனியா ஒரு क्वेश्चन என்னன்னா, அப்ப திருசாவோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான். டிம்பர் என்ன ஆகுது? இல்ல டிம்பர் வந்து அதான் டிம்பர் வந்து ஒரு மாதிரி ஐ திங்க் வந்து மேபி வென் நார்கார்ட் பிளேஸ் வந்து அவன் கூட ஆடுறலாம், இன்வெர்ட் பண்ணி ஆடலாம், இல்லாட்டி பென் ஒயிட் இன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கேம் ஸ்டேட். பட் இந்த செட்டப்ல வந்து பென் ஒயிட் தான் வந்து ஐடியல் பிளேயர் டு அட்டாக். பாலாஜி யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ண போறோம் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து பிளேயர் வச்சிருக்கோம், அவனை எப்ப ஆட வைக்க போறோம், இந்த சேஞ்ச் ஓவர் வந்துட்டு ஒரு குட் ப்ராப்ளம் டு ஹேவ், ஒரு பாசிட்டிவ் விஷயம் தானே அது. ஆக்சுவலா அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஒடிகார்டு இடத்துல வந்து ஒரு எஸ்ஏ வாங்குறோம் இல்லாட்டி ஒரு சாவி சிமன்ஸ் ட்ரை பண்றோம் அப்படின்னா அதோட இன்னும் பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதோட டிஃபரன்ஸுமே வேற மாதிரி இருக்கும். இப்போ யோக்கரஸ் இருக்கான், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தா நான் சொல்றேன். ஸோ ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங்கான இது. அது ஜுபிமெண்டினால நிறைய விஷயம் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி வந்து இட் ஷுட் ஒர்க் அவுட் பிஃபோர் த சீசன் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்சல்யூட்லி. ஸோ இப்போ அடுத்து வந்து இது நான் அந்த கேட்ட கேள்வியா தான், இதே டபுள் பிவட்டா விளையாடுவோமா, விளையாடினா என்ன ஆகும் இதுல? ஏன்னா வந்துட்டு ஒரு டபுள் பிவட்டா இருக்கிறப்ப இவன் தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அகைன் கண்ட்ரோலா இருக்க போறான். பட் ரைஸோட ரோல் இவனுக்கு கூடவே க்ளோஸா தான் இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடியே வந்து ஒரு 2+2 இருக்கிற மாதிரி ஆயிடும்ல, அந்த இடத்துல 6 கமிட் பண்ணவும் முடியும். பட் ஆனா இது இந்த சிச்சுவேஷன்ல எப்படி மாறும்னு நினைக்கிறேன்? எப்படி மாறும்? இல்ல நம்ம வந்து அதாவது பேக் 3 வச்சு பில்டப் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி வந்து 2-2-6 பண்ணலாம். 2-2-6 எப்ப பண்ணலாம்னா லைக் டீம்ஸ் லைக் ஃபுல்லம், ஆஸ்டன் வில்லா, எவர்டன், டேவிட் மாய்ஸோட டீம், இந்த மிட் பிளாக் மூதேவிகள் அதானே, ஆமா பிரென்ஃபோர்ட், ஆமா டாட்னம், பிரென்ஃபோர்ட், இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிட் பிளாக் டீம்ஸ் கூட டெப்ளாய் பண்ணலாம். எப்படி ஏன்னு நான் சொல்றேன்னா they'll have pacey wingers to counter. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜுபிமெண்டினால மட்டும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி 2-2-6 இந்த பாக்ஸ் இதுலயுமே போடலாம். பட் ஆனா ஓடிகார்டுக்கு சென்ட்ரல் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு ஓடிகார்டு இதே செட்டப் போயிட்டு ஓடிகார்டு வந்து நமக்கு இன்னமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் ரோல் கிடைக்கும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். 2-2-6 போனோம்னா ஓடிகார்ட்னாலே இந்த சைடு வேணா போய்க்கலாம், இந்த சைடு எனிவேர் ஹி கேன் ரோம் அப்படிங்கறதா. ரோமிங் மிட்ஃபீல்டரா வந்து அவன் வந்து பிளே பண்ணலாம். அந்த 2022-23 சீசன் நம்ம எப்படி பண்ணானோ அந்த ரோல் வந்து இந்த 2-2-6 பண்றப்ப பண்ணலாம். இதே நம்ம 3 அதாவது 2-1 அந்த மாதிரி போறோம், அதாவது ஜுபிமெண்டி லோன் பில்டப்பா போறோம்னா அது வேற. இதுல வந்து ஐ திங்க் வந்து
ஒடிகார்டோட ரோல் வந்து எப்படி இருந்தாலும் ஒடிகார்டுக்கு ஃப்ரீ ரோல் தான் கிடைக்க ஃப்ரீ போகுது ரோல். நெக்ஸ்ட் சீசன். ஸோ வந்து இது இந்த செட்டப்ல வந்து இன்னமே ஃப்ரீயா தான் இருப்பான். 2 பேர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி. இஃப் அப்ப அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரைஸ் கேன் கேரி ஒரு ஒரு பிளேயர் இழுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பில்டப்ல இருக்கிறப்போ சரி, நம்ம அதாவது செட்டில் பிளேயர்ல இருந்தாலுமே சரி. பட் ஐடியலி வந்து எனக்கு தெரிஞ்சு சுபிமண்டி வாங்கினதே வந்து ரீசன் வந்து சிங்கிள் பிவட் ஆட வச்சுட்டு தான் நம்ம வந்து டிக்டேட் பண்ற மாதிரி. ரைஸ் ஆடுறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸ். அதாவது நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 2 டபுள் ஸ்ட்ரைக்கர் ஆடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னா ரைஸை வந்து கண்டிப்பா ஆட வச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்கின்ஸ் அண்ட் ஒரு இன்னொரு சென்டர் ஃபார்வர்ட் வந்து ஆடுறாங்க அப்படின்னா வில்லால தைரியமா வந்து விட்டுட்டு பண்ண முடியாது. வில்லாவை பத்தி பேசிட்டு இருந்தியா? நான் வாட்கின்ஸ் என்னடா கியோக்கரஸ்னு யோசிச்சு வந்தோம். இவன் வாட்கின்ஸ் வரப்போறான், நமக்கு தான் வரப்போறான், நம்மளை பத்தி தான் பேசுறியோன்னு நினைச்ச ஒரு விஷயம் தன்னை நின்ட்டேன் நானே. நல்ல வேலை. சொல்லு. இல்ல அதான் சொல்றேன். ஓகே, ஐடியலி 2 ஸ்ட்ரைக்கர் சிஸ்டம்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியுமே 2 ஸ்ட்ரைக்கர் ஆட போறாங்க. மர்மூஷன் ஹாலண்ட் தான் ஆட போறாங்க முன்னாடி. ஒரு மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஆட போறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த 2 சென்டர் பேக்கை வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல ராயா மட்டும்தான் வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷனா இருப்பான். சுபிமண்டி இங்க வந்தாலுமே ரைஸுக்கு எவனோ ஒருத்தவன் இந்த சென்டர்லாம் இருக்கணும். அது ஓடிகார்டு இங்க இருக்கக்கூடாது கண்டிப்பா. அவன் இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ அந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி ரைஸ் கேன் ஆக்குபை திஸ் ரோல் அண்ட் 1-2 போட்டு ஐ திங்க் தே கேன் டிக்டேட் த டெம்போ. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வேணும் இல்லையா. ஐ திங்க் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுற டீம்ஸ் கூட வந்து டபுள் பிவட் தேவையில்லைங்கிறதா என்னோட டேக். ஸோ என்சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா லிவர்பூல் கூட எல்லாம் ஐ திங்க் தே டோன்ட் பிரஸ் வித் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ சிட்டி மாதிரி டீம்ஸ் கூட அந்த மாதிரி தான் வந்து நம்மளுமே ஃப்ரண்ட் தானே வச்சு பிரஸ் பண்ணுவோம். அப்படினாலுமே நமக்கு ஆமா, அது வந்து நம்ம ஒரு மிட்ஃபீல்டர் வச்சு பண்ணுவோம். ஐ திங்க் இப்போ சிட்டி இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆகுதுன்னா மர்மூஷ் ஹாலண்ட் ப்ராபப்ளி வந்து இப்போ எக்கிடேக்கே அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னொரு சென்டர் ஃபார்வர்டோ இல்லாட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ தே ஹேவ். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவிசா ஐசாக்கோ அந்த மாதிரி கரெக்ட் அந்த மாதிரி போலாம். அந்த மாதிரி முடிவே இருக்கிறப்போ பண்ணிட்டீங்க. அவங்க நியூ கேசல் ஃபேன்ஸ் புலம்பிட்டு இருக்கானுங்க என்எஸ்ல இருந்து நம்ம சைனிங்கே பண்ணலன்னு. நீங்க என்னடா விசாங்கிறீங்க. அதுதான். ஸோ இதுதான் வந்து டேக்கு. பட் எப்படி இருந்தாலும் ஓடிகார்டுக்கு ஃப்ரீ ரோல் கிடைக்கும். அவனோட அடுத்த சீசன் வந்து டிபெண்டிங் ஆன் கம்ப்ளீட்லி அவன் வந்து அவன் அதாவது அவன் கண்ட்ரோல் பண்ணி அவன் கொடுக்கறது வந்து அவன் கையில தான் இருக்கு. இல்லாட்டி கையில் பி ரீப்ளேஸ் வானரினாலையும் அந்த ரோல் பண்ண முடியும், இன்னுமே எஃபெக்டிவா பண்ண முடியும் ஓடிகார்டை விட. இப்போ நம்ம சுபிமெண்டி வந்து 6ல வந்து அவன் ஒரு கண்ட்ரோல் பண்ணி டெம்போ கண்ட்ரோல் பண்ணாதான் வானரினால வந்து ஃபைனல் தேர்ட்ல டெம்போ கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓடிகார்டை விட. பட் இன்னும் கிவன் டைம் அவனுக்கிட்ட அந்த அந்த இது இருக்கு, டெஃபினட்டா இருக்கு, அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த பவுசா சொல்லுவாங்களே, அந்த பவுசா டெஃபினட்டா இருக்கு. ஆமா, எப்போ வந்து ஒரு ஒரு ஃபைனல் பால் போடணும், எப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணி ஷாட் எடுக்கணும் அப்படிங்கறதே ஓடிகார்ட் விட இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டேன், பட் ஹீ கேன் டூ அப்படிங்கிறது தான் என்னோட டேக்கு. பட் பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம். அதுலதான் அந்த பவுசாங்கிற விஷயம் வந்துட்டு பேசிக்கலி வந்து எங்க எங்க பாஸ் பண்ணணும். பவுசாங்கிறது பேசிக்கலி பாஸ், அதுதான். ஸோ ஒரு பிளேயரா இருக்கிறப்ப நீ வந்து டக்கு டக்குன்னு பால் போடாம எந்த நேரத்துல எந்த சுச்சுவேஷன்ல உன் பாக்கெட் எங்க தெரியுது, உனக்கு வந்து எங்க வந்து பாஸ் பண்றதுக்கு இருக்கு, இந்த நேரத்துல இந்த பாஸ் போட்டா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பண்ணிட்டு பாஸ் போடுறதுதான் அந்த பவுசா. அதுதான் வந்து அவனுடைய ஒரு அபிலிட்டி. அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் பிளேயர்ஸ்க்கு அந்த அந்த அவங்க சொல்றத பாடிக்கு. நம்ம எம்எல்எஸ் இருக்கான்ல, அவன் வந்து இவில் பாம் ஃபார்வர்ட், இவில் ட்ரை டு அட்ராக்ட் த டிஃபெண்டர்ஸ் அண்ட் தென் ஒரு பால் ஃப்ரீஸ் பால் போடுவான். பிஎஸ்டிக்கு ஒரு பால் வந்து விடுவான் மார்டினெல்லிக்கு, மார்டினெல்லி அடிப்பான். சோ இல்ல அந்த அந்த பால் தான், அந்த பாலுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் தான் போசம். அப்சல்யூட்லி. ஸோ இதுதான் வந்து சுபிமெண்டியோட இம்பாக்ட். இது வந்து என்னன்னா இப்போதைக்கு நாங்க வந்து எதிர்பார்க்கறது இதுதான். ஆனா இது என்னன்னா இது வந்து பேஸ் லைனுங்கிறது தான், பேஸ் செட்டப் அப்படிங்கிறது. பேஸ் லைன் இல்ல, பேஸ் செட்டப், ஃபவுண்டேஷனல் செட்டப்ங்கிறது இதுதான். இதுல நம்ம இப்ப சொன்ன மாதிரி டிம்பர் இருக்கான். டிம்பர் வந்தா டைனமிக்ஸ் கொஞ்சம் மாறும். அதே போல நம்ம வந்துட்டு கெலஃபியோரி வந்தான்னா கெலஃபியோரி மோர் சென்ட்ரல் ஜோன்ஸ் தான் போகணும் பார்ப்போம் ஹாஃப் ஸ்பேஸ்ல. ஸோ அவனுடைய கியோஸ் கிரியேஷனுக்கும் மாறும். அதே போல ஹேவர்ட்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து கியோக்கரஸ் மாதிரி ஒரு ஆள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னாலுமே அவனுடைய பிளேயிங் ஸ்டைலுங்கிறது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேவர்ட்ஸ். ஸோ அந்த இதுவும் மாறும். பட் டைனமிக்ஸ் மாறுமே தவிர்த்து பேஸ் செட்டப் இதுவாக தான் இருக்கும். இதுதான் நம்ம பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அந்த ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்கிறது சிச்சுவேஷனலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் சுபிமெண்டி. ஸோ பாலாஜ்,
அடுத்த பிளேயர் கிறிஸ்டியன் நோர்கார்ட். நம்மளுக்கு இன்னொரு சைனிங் நம்ம பண்றது கிறிஸ்டியன் நோர்கார்ட் மிட்ஃபீல்டுக்கு. நான் சொன்ன மாதிரி முதல்லயே நிறைய ஸ்கெப்டிசிசம் இருந்தது. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு பார்ட்டியை விடுறோம், நம்மளுக்கு வந்து பார்ட்டி வச்சிருந்தாதான் ஜிபிமெண்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவனால உள்ள வந்து இது பண்ண முடியும் அப்படி. ஸோ வந்து அக்ளமேட்டைசேஷன் டைமுக்கு இதுவாகும்னு சொல்லிட்டு தான் பேசினிருந்தாங்க. பட் பார்ட்டிக்கு நடந்தது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த நேரத்துல ப்ராபப்ளி இந்த ஒரு கடைசி ஒரு 5 வருஷத்துல கிளப் ஒரு தாறுமாறான டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்கன்னா நான் அதுதான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்தது அஃப்கோர்ஸ் இட் லெஃப்ட் சவர் டேஸ்ட் இன் ஆல் ஆஃப் आवर மவுத்ஸ். வி ஆர் லுக்கிங் ஃபார் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இந்த பாயிண்ட்ல இருக்கிறப்போ கிறிஸ்டியன் நார்கார்ட் இந்த பிளேயர் வந்து பிரென்ஃபர்ட்ல இருந்து ஒரு மிட்ஃபீல்டர் கேப்டன், அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்கிட்ட இருந்து என்னதான் வந்து நம்ம வந்துட்டு இவ்வளவு பேசினாலுமே எதிர்பார்ப்புங்கிறது ஒரு சைடு இருக்கதான் செய்யுது. ஏன்னா வந்து இப்ப பார்ட்டி என்ன பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்த்தோமோ, இன்கேஸ் சுபிமெண்டி டேக்ஸ் டைம், அது வந்து அதோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப நார்கார்ட் தலையில வந்து விழுந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த நார்கார்டோட விஷயம் வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இவன் மேல போடுறதுங்கிறது எப்படி பாக்குற நீ? அது வந்து அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கக்கூடிய ஆளா? நார்கார்டை பத்தி பேசலாமே இப்போ. ஆக்சுவலா நார்கார்ட் பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் பேசலாம். ஜூபிமெண்டி பத்தி நம்ம பாசிட்டிவா நிறைய விஷயம் பேசணும். ஒரு 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 விஷயம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்னா லாலிகா பிளேயர்ஸ் எப்படி வந்து பிரீமியர் லீக்ல அடாப்ட் பண்றாங்கன்ட்டு. அது வந்து இட் இஸ் நாட் அ கிவன். எல்லா பிளேயர்ஸும் அந்த அந்த பிசிக்காலிட்டிக்கு பிரீமியர் லீக்ல அடாப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து 100% கச்சிதமா செட் ஆயிடுவான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஏன்னா ஒரு ஒரு பிளேயர் வந்து ஒரு ஹியூமன் சைட் ஆஃப் திங்ஸ்ல வந்து அவன் வந்து செட்டில் ஆகி ஒரு புது டீம்ல, ஏன்னா இஸ் கமிங் பேக் ஃப்ரம் அ டீம், அவன் சின்ன வயசுல இருந்து ஆடின டீம்ல இருந்து இங்க வந்து ஒரு புது டீம், புது ஸ்டைல் ஆஃப் பிளே, புது செட் ஆஃப் பிளேயர்ஸ். அஃப்கோர்ஸ் ஓடகானோ மெரினியோ தெரிஞ்சா கூட நான் சொல்றேன், ஸ்டில் அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் வந்து இட் வில் டேக் டைம். அது அவன் வந்து ஃபர்ஸ்ட் எந்த பிளேயரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நான் கொஞ்சம் சேஃபா ஆடுறேன் அப்படின்னு தான் யோசிப்பான். எடுத்தோடனே நான் பிளேயரை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் யூ நாட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல சரி நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸா நான் பாக்குறது நோர்கார்டை. ஏன்னா நோர்கார்டு வந்து இப்போ சொல்றேன் ஸோ தட் வந்து சரி இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு வந்து மேட்ச்சு ஜூபிமெண்டிக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சளி பிடிச்சிச்சு, கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நோர்கார்டால வந்து ஆட முடியும். he can take that place and he can deputize him. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சைனிங் அண்ட் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் சைனிங் தான் நோர்கார்டு. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெருசாக டாக்டிக்ஸ்லாம் பேச மாட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு, அவனோட ஜேர்னி தான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால வந்து அவனோட சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த அந்த பிளேயர் வந்து என்னென்ன பட்டிருக்கான் என்னன்னு. ஸோ பேசிக்காக வந்து எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்டியன் நோர்கார்டு வந்து டென்மார்க் பிளேயர், கோப்பன்ஹேகன் தான் பிறந்திருக்கான். சின்ன வயசுலேயே வந்து அவனை நிறைய பேர் வந்து செமையா ஹைப் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் வந்து என்ன சொல்றது, இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ரைவிங் ஃபார் கிரேட்னஸ், பெரிய பிளேயர் அப்படின்னு அவனை நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயே அவன், ஏன்னா மெயினா வந்து என்னன்னா அவனுக்கு சின்ன வயசுல அவனோட ஏஜுக்கு மேற்பட்ட பிசிக்காலிட்டியும் ஃபுட்பால் இன்டெலிஜென்ஸும் இருந்திருக்கு அவனுக்கு சின்ன வயசுலேயே சொல்றேன். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 18 வயசு இந்த சென்ஸ் அவனோட ஃபுட்பாலிங் ஸ்கூல் லிங்பர்க்னு நினைக்கிறேன், அது ஒரு டென்மார்க்ல ஒரு ஸ்மால் டவுன்ல முடிச்ச அப்புறம் தேர் ஆர் லைக் லாட்ஸ் ஆஃப் கிளப்ஸ் தட் ட்ரை டு சைன் ஹிம், சே ஃப்ரம் ஏசி மிலான் டு லைக் பிகர் கிளப்ஸ். அவங்க சைன் பண்ணும்போது அவன் என்ன யோசிச்சிருக்கான், சரி நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய கிளப்ஸ்ல போய் நம்ம வந்து we should not be sidelined back. அதனால we have to make a stick decision சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஹாம்பர்க் போயிருக்கான், ஜெர்மனில ஹாம்பர்க்ல வந்து. ஏன்னா அங்க வந்து ஃபுட்பாலிங் எஜுகேஷன் நல்லா டெவலப் ஆகலான்ட்டு. அவனுக்கு போராத நேரம் அவன் போன உடனே அந்த கோச்சை மாத்தின உடனே ஸோ ஹாம்பர்க்ல வந்து லைக் he didn't get to play much. ஸோ அவனுக்கு பிளே அந்த அளவுக்கு சைட்லைன்ல தான் அவனை வச்சுட்டோன்னே சரி வேற வழி இல்லை, தென் he has to reset his career, right? ஸோ திருப்பி வந்து டென்மார்க்கே வந்திருக்கான், பிரான்பிக்கு திருப்பி வந்துட்டு தென் நெக்ஸ்ட் ஒரு 4-5 years he settled in the team. ஐ திங்க் அந்த டீம்ல வந்து அவன் அப்பதான் வந்து அவனோட டெவலப்மெண்ட்டும் சரி, அவன் அந்த அளவுக்கு ஃபிளாஷியான பிளேயர் கிடையாது, டஸ் சிம்பிள் திங்ஸ் வெரி வெல். ஸோ அதை வந்து அவனுக்கு சொல்லணும்னா அவனை டிஃபைன் பண்ணணும்னாலுமே சாலிட், ரிலையபிள், சாலிட், ஸ்ட்ராங் பிளேயர், அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி தான் வந்து அவனை வந்து டிஃபைனும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு 4 வருஷம் பிரான்பில ஆடி இருக்கான். பிரான்பில கடைசி ஐ திங்க் 2-3 லீக் இது கப்ஸ் கூட ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
தென் ஆக்சுவலா வந்து there is a connection there with Brøndby, but I'll come back later. But Brøndby முடிச்சுட்டு திருப்பி வந்து அவனுக்கு ஒரு பிக் மணி மூவ் கிடைக்குது, ஃபியோரண்டினா போறான். ஃபியோரண்டினா போயிட்டு he was not able to again make any significant change or difference. ஏன்னா அங்க ஃபியோரண்டினால அந்த கண்ட்ரி அந்த கல்ச்சர் இட் டசன்ட் செட் அப். பட் லக்கிலி என்ன ஆகுதுன்னா பிரான்பியோட கோச் வந்து பிரென்ஃபோர்டுக்கு வராங்க. யாரு? தாமஸ் பிராங்க். ஸோ தாமஸ் பிராங்க் வாடா நான் உனக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரென்ஃபோர்டு கொண்டு வந்திருக்கேன். எப்போ பிரென்ஃபோர்டு வந்து ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ he was a towering part in Brentford's promotion to the Premier League. Then of course the rest is history. ஸோ இப்போ பிரென்ஃபோர்டு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளே என்னன்னா அவங்களால ப்ரெஸ் பண்ணவும் முடியும், கட்டையும் போட முடியும். ரெண்டுத்தையுமே சீம்லெஸ்ஸா பண்ண முடியறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நோர்கார்டு தான். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி 2-3 ஸ்டாட்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ தட் வந்து நான் அதை ஸ்டாட்ஸ் காட்டினா மேபி அதுவே வந்து இட் வில் ஷோ அ பிக்சர் நினைக்கிறேன். let's see screen sharing. பட் இந்த நார்கார்டு ஆடுறப்ப மட்டும் we might need a like ஒரு அண்டர்லாப்பிங் சாரி ஐ மீன் இன்வெர்டட் ஃபுல் பேக்ஸ் வந்து வேணும் கண்டிப்பா. அதான் வச்சிருக்கோமே. ஆமா அதுதான் சொல்றேன். டிபெண்டிங் ஆன் த கேம் ஸ்டேட் ஜுபிமெண்டினா அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ். ஸோ அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். ஒரு ஓவர்லாப்பிங் ஃபுல் பேக் வேணும் லெஃப்ட்ல. அதுக்கு தான் ஆண்டனி ராபின்சன் வாங்குங்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அவனும் இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபைல் தான். லெட்ஸ் see. ஸோ பேசிக்காக இது வந்து கேனன் ஸ்டாட்ஸ்லன்னு எடுத்தேன். என்னன்னா மெயினாக வந்து எனக்கு இவங்க என்னென்னா கம்பேர் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட நம்மளோட டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா we are comparing him with மார்டின் சூபிமெண்டி, அப்புறம் தாமஸ் பார்ட்டே, டெக்லன் ரைஸ், அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒன் பிளேயர் விச் வி தாட் வுட் பி ஐ மீன் ஒரு நல்ல சூட்டபிள் ஆப்ஷனா இருக்குன்ற லூசியனாகுமே செவிலா பிளேயரையும் நம்ம பார்க்குறோம். பார்த்ததுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, ஒன்று வந்து இந்த ஏரியல் டூவல். ஓகே, நம்ம டீம் வந்து எவ்வளவு பேர்பட்ட டீம் ஏரியல் டியூவல். என் கண்ணு முதல்ல அந்த ஏரியல் டியூவலை தான் பார்த்துச்சு. அதுவும் தென் இன்டர்செப்ஷன்ஸ், ஒரு மேட்சுக்கு 3-4 இன்டர்செப்ஷன் பண்றான், 3.2. அப்புறம் பால் ரிகவரி 7-8. அஃப்கோர்ஸ் இது கான்டெக்சுவலா பார்த்தோன்னா பிரென்ஃபோர்ட் மாதிரி ஒரு டீமுக்கு he has to do more requeries, but it just shows the tenacity of the player to making those interceptions and recoveries game. பேசிக்கலி அவன் வந்துட்டு அந்த ஒரு நிறுத்தாமல் ஓடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீமுக்காக வந்து உசுர கொடுத்து பண்ற மாதிரியான ஒரு ஆள். அது கம்பேரிட்டிவ் டு அதான் சொல்லுங்க. சாரி, ஆக்ஷனை தாண்டி the thought behind the actionங்கற சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ஒரு அது எண்ட் ப்ராடக்ட் இதுவா தான் எனக்கு வரணும்ங்கறதுல ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டா அதை நிறைய பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ பேசிக்கா வந்து இந்த ஸ்டாட் என்ன சொல்றதுன்னா, அவ்வளோ ப்ராக்ரெசிவான பிளேயர் கிடையாது, யூ நாட் டூ ப்ராக்ரெசிவ் கேரிஸ்ன்றாங்க. பட் ஆனா அவனுக்கு வந்து டுவெல்ஸ் வின் பண்ண முடியும். அவனால வந்து அப்போசிஷன் வந்து என்ன சொல்றது ரன் ஆஃப் பிளே அகேன்ஸ்ட் டிரான்சிஷன்ல டக்குன்னு வந்து அவனால் கமிட் பண்ணி அந்த 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 அட்டாக்ஸை பிரேக் பண்ண முடியும். எப்போ டேஞ்சரை ஸ்பாட் பண்ணி இன்டர்செப்ஷன் பண்ண முடியும், பால் ரிகவரி பண்ணி அதை வந்து திருப்பி பிளேயரை ரீசர்க்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டுச்சு. கம்பேரிட்டிவ்லி நம்ம மற்ற பிளேயர்ஸோட பார்க்கும் போதும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த 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 கீ ஸ்டாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இஸ் லீடிங் இன் தட் அந்த பர்டிகுலர் பார்ட்ல. இது அஃப்கோர்ஸ் என்னன்னா ப்ராக்ரஸிவ் பாசஸ் பர் டேக்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ டேக்கிள்ஸ் பதிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 3வது குவாட்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே பெரிய ஆளுங்க தான். ஆக்சுவலாக ஜார்கினோ பேர் இருக்கும், 2-3 பேர் இருக்கும். ஓகே, ஹொய்பர்க்கும் பேர் இருக்கும். ஒரு காலத்தில் காண்டே, இது ஆக்சுவலாக வந்து ஒரு பழைய டேட்டா வச்சு பேஸ் பண்ணி இருந்தது. அப்போ அந்த டைம்லேயே சொல்றேன், இது வந்து பிரென்ஃபோர்ட் வந்து ஐ திங்க் ப்ரொமோஷன் ஆன டைம்ல சொல்றேன், ப்ரொமோஷன் ஆகி அந்த சீசன் ஆடி முடிஞ்ச போது அப்போ அவனோட ஸ்டார்ட். அதுக்கப்புறம் இப்போ ஓகே, ஸோ இது வந்து பிக் 5 யூரோப்பியன் டேட்டால பார்த்தோம்னா பேசிக்கா நம்ம ஜூபிமெண்டி இங்க இருக்காப்ல, ஜூபிமெண்டி இங்க இருக்காப்ல, நார்கார்டு இங்க இருக்காப்ல. இது வந்து பாசிங், இது என்ன இது வந்து ப்ராக்ரஸிங் பாசிங் வெர்சஸ் டிஸ்ட்ராயிங் அபிலிட்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ பேசிக்கா வந்து மார்டின் ஆக்சுவலா வந்து இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் தட் Zubimendi is more a progressive passer but less a destroying ability, but Norgard வந்து is more of a destroyer. Then that progressive. So இது ஏன் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா காட்டுறேன்னா, அந்த டேட்டால ப்ராக்ரஸிவ் பாசஸ் வந்து ரொம்ப கம்மியா காட்டுது. பட் ஆனா இங்க நீங்க ஓவரால்
கான்டெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் ஆக்சுவலி டூயிங் some sort of passes to the from our middle third to the final third. அது வந்து காட்டுறதுக்காக தான் சொல்றேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எஃபி ரிப்போர்ட் தான். ஸோ அதுல முக்கியமா திருப்பியும் 92% இன்டர்செப்ஷன்ஸ், நான் பெனால்டி கோல்ஸ். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 80th பையன் பெனால்டி எடுக்கிறதுல. ஆனா இந்த செட் பீஸ்லாம் ரொம்ப பெரிய த்ரெட்டா இருந்திருக்காப்ல. ஆர்சனல் வந்து அப்படியே இப்படி 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 இந்த மீம் தான் அந்த மீம் வருமே, மரத்துக்கு பின்னாடி ஒருத்தன் நம்ம 2-0 தோத்ததுலயே இவன் ஒரு கோல் அடிச்சான் இல்லையா நம்ம. அண்ட் சீரியஸ்லி அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்டாட் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பேசிக்கா வந்து நம்ம நோர்கார்டை டிஸ்ட்ராயரா பாக்குறோம். பட் அங்க பாருங்களேன், இன்ஜினா வந்து கிட்டத்தட்ட ஒரு சீசன்ல மோஸ்ட் டிஸ்டன்ஸ் கவர் 35.5 கிலோமீட்டர் 24-25 சீசன். அவன் ஒரு இன்ஜின், அவனால ஓடிக்கிட்டே இருக்க முடியும், பாலை சர்க்குலேட் பண்ண முடியும், டிஸ்ட்ராய் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளேயர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பிளேயர் நம்ம கிட்ட இருந்த ஒரு பிளேயர் முகமது எல்னி, அவனால ஓட முடியும். ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு டிஸ்ட்ராயிங் இன்டர்செப்ஷன் அபிலிட்டி கிடையாது. நான் கிட்டத்தட்ட என்ன பாக்குறேன்னா, அந்த எல்என்இ கிட்ட இருந்த அந்த லங்ஸும் ஒரு டிஸ்ட்ராயரா அவன் பண்ண வேண்டிய விஷயங்கள், டேஞ்சரை ஸ்பாட் பண்ணி பண்ண வேண்டிய விஷயங்களை வேணா பண்ண முடியுது. ஸோ பேசிக்கா நமக்கு எந்தெந்த எல்லா கேம் ஸ்டேட்லயும் வந்து நம்ம எல்லா கேம்லயும் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது. நம்ம சப்போஸ் சம் கேம்ஸ்ல வந்து நம்ம லீட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். சில கேம்ல வந்து நம்ம ஒரு ரொம்ப டைட்டான ஒரு பொசிஷன்ல இருப்போம், ஆப்போசிஷன் வந்து வில் பி ஆல் ஓவர் அஸ். அப்போ அந்த டைம்ல வந்து நமக்கு ஒருத்தன் வேணும் வந்து அவன் அந்த ஆப்போசிஷன் பிளேயே பிரேக் பண்ணி விடணும், கேஆஸ் கிரியேட் பண்ணி விடணும் அப்படின்னா இவனுக்கு வந்து இறக்க விடணும். சோ எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகுது. ஐடியலி நார்கார்ட் அண்ட் ரைஸ் கேன் ப்ளே அந்த மாதிரி ஸ்டேட்ல. ஜுபிமெண்டி ஆடாம அந்த டைம்ல வந்து நார்கார்ட் வந்து டேய் எங்க கிட்ட ஆல் இருக்குடா திருப்பி அடிக்கிறதுக்குங்கற மாதிரி அந்த மாதிரி அவே கேம்ஸ்ல வந்து நான் அது பாக்குறேன். அவே கேம்ஸ்ல ஜுபிமெண்டி ஒரு சப்போஸ் ஒரு கேம் ஸ்டேட்ல வந்து ஆப்போசிஷன் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க, ஜுபிமெண்டியால தாக்கு பிடிக்க முடியலன்னா இவனை இறக்கணும்னா நம்ம போட்டு திருப்பி அடிக்கலாம். பேசிக்கா அவே கேம்ஸ் அப்படின்னா ஆமா, கேம் செட் ஆற டைம்ல வந்து நார்கார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அவனும் மெரினாவும் சரி, ரெண்டு பேருமே அந்த ஸ்டேட்ல ஹெல்ப்ஃபுல்லா. மெரினா நான் இன்னும் பார்க்கல அவ என்ன பண்ணுவாங்கறதுனால, அதனால நான் வந்து அதுல மெரினா அவன் பொசிஷன்ல ஆடவே இல்ல. போன சீசன் ஃபுல்லா ரைஸ் தான் ஆடிட்டு இருந்தான். நான் அத சொல்றேன், அவன் பொசிஷன்ல ஆடினது பார்த்தால எனக்கு கன்வின்சிங்கா இல்லப்பா இது வரைக்கும். நான் அதனால வந்து இந்த சீசன் அவன் ஆடி அதை இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கறது தான் எதிர்பார்ப்பு. அவன் வந்து பண்ண மாட்டான்னு சொல்றதை தாண்டி அவன் பண்ணணும்ங்கறதா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் him to do as well for the good of the team. ஸோ இது வந்து நம்ம நிறைய விஷயம் பேசிருக்கோம். அஃப்கோர்ஸ் அவனுடைய நார்கார்டோட நம்ம முந்தின ஒரு எபிசோட்ல சொன்ன மாதிரி அவன் வந்து சொக்காய போட்டு, அவன் பையன் சொக்காய போட்டு, அவன் பேசின விதம் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டவுன் டு எர்த் ஹம்பிள் பர்சன். அவன் வந்து இது வந்து ஒரு பெரிய கெரியர்ல வந்து ஒரு பெரிய லீப்பா தான் பாக்குறான். அவன் அதை இப்படி அவன் வேல்யூ பண்றாங்கிறதா எனக்கு அவன் வந்து இம்மீடியட்டா வந்து ஒரு பிளேயரை பிடிச்ச வச்ச விஷயமா இருந்தது. எனக்கு வந்து ஓகே நீ தாண்டா எனக்கு இனிமேல இருந்து ஓகே உன்னை வந்து நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம். லாஸ்ட் டாபிக் இன் திஸ் ஒன் வாஸ் தட் இப்போ பேசிக்லி வந்து ரெண்டு பேருக்குமே இன்ஜுரி ஹிஸ்டரிங்கிறது எப்படி இருக்கு அதை பத்தி பேசிட்டு இந்த டாபிக் முடிச்சிருவோம். சுபிமெண்டியோட இன்ஜுரி ஹிஸ்டரி ஏதாச்சும் தெரியுமா நமக்கு? சுபிமெண்டி வந்து லைக் லாஸ்ட் 3 சீசன்ஸ்ல வந்து மொத்தமாவே வந்து 18 கேமோ 16 கேமோ தான் மிஸ் பண்ணியிருக்கான். அது வந்து ஒன்று வந்து சஸ்பென்ஷன்னால, ஒரு கேம் 2 கேம் சஸ்பென்ஷன்னால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது வந்து அவனுக்கு மெயின் இது வந்து காஃப் இன்ஜுரி தான். ஒரு வாட்டி காஃப் இன்ஜுரி வந்திருக்கு, ஒரு 1.5 months அந்த மாதிரி வந்து அவைலபிளா இருந்தது கிடையாது. மற்றபடிலாம் வந்து ஷார்ட் அந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆகும் இல்லையா, ஐ மீன் ஷார்ட் இன்ஜுரி அந்த மாதிரி தான். பெருசா இன்ஜுரி ஹாம்ஸ்ட்ரிங், லைட்டா ஹாம்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி தான். அதே மாதிரி போன சீசன் வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லாம மலேரியாவே நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஆமா அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி சின்னதான் ஃபீவர் அந்த மாதிரி தான். சின்ன பையன் வந்து குழந்தை பையன் மாதிரி வந்து அப்பப்போ ஃபீவர் வந்துடும் போல் இருக்கு. ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஸ்பெயின் இதுல கூட ராட்ரி இல்லாத டைம்ல வந்து இவனை எடுத்துட்டு இவனுமே அவைலபிள் அந்த டைம்ல ஏதோ சம்திங் அந்த மாதிரி இல்ல. சோ வந்துட்டு இன்ஜுரி வந்து எப்படி விளையாடுனா நம்ம எல்லாருமே பார்த்தோம். யா எக்ஸெப்ஷனல் கேம் தான். ஸோ வர வரைக்கும் ஓகே, கேலஃபியரியும் பொலோக்னால பயங்கரமான ரெக்கார்டோட தான் வந்தான். நான் இன்ஜுரியில மட்டும் நான் நம்ப மாட்டேன் ஆர்சனலுக்கு வந்துட்டு.
பட் இவனை நம்பலாம் கொஞ்சம், ஏன்னா நம்ம இங்கேயே விளையாண்டுருக்கான், பிரீமியர் லீக்ல விளையாடுனது. நார்கார்டை பத்தி நார்கார்ட் லாஸ்ட் நம்பலாம். பார்ட். யா பாலாஜி, any நார்கார்டு வந்து injury? இன்ஜுரிஸ் பேசிக்கா அவ்வளோ பெருசா இல்ல. பேக் இன்ஜுரி இது இருக்கு, அப்புறம் ஒரு ஹெட் இன்ஜுரி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பேசி தான் நான் சொல்றேன். அப்புறம் ஆமாம். மெயினா வந்து இவன் வந்து இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். பிரென்ஃபோர்டுக்கு வந்து லாஸ்ட் 2 சீசன் கேப்டனா இருந்திருக்கான். கேப்டனா இருக்கிறவன் வந்து இன்ஜுரியா இருக்கிறவன் கேப்டனா போட மாட்டாங்க முதல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது Valid. அது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் பின் பிரிட்டி மச் ஃபிசிக்கலா வந்து இஸ் என்கேஜிங் லாட் ஆஃப் டியூட்ஸ். அந்த இதில் எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து இன்ஜுரிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பான். ஆனால் நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததுல வந்து இவனுக்கு அந்த அளவுக்கு இன்ஜுரிஸ்லாம் இல்லை. சாலிடான பிளேயரு வந்து வில் கம் அண்ட் டூ அ ஜாப். எனக்கு தெரிஞ்சு வந்து இவனை கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணலாம். எங்கெங்க தேவைப்படுமோ கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா சீரியஸா அந்த கேம்ல இப்போ ஒரு அப்போசிஷன் வந்து அவங்களுக்கு கோல் வேணும், அப்போ வந்து இவனை போட்டு இறக்கி விட்டுட்டு கட்டையை போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு அது ஐ மீன் லாஸ்ட் சீசன்ல வந்து நமக்கு ஒரு பிக்கஸ்ட் பிரச்சனை என்னன்னா, ஃபேக் எண்ட் ஆஃப் த கேம்ல நம்ம வந்து கன்சீட் பண்ணியிருக்கோம். Absolutely. நம்ம லீட்ஸை வந்து சரண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அந்த மாதிரி சரண்டர் பண்ணியிருக்கோம்னா, அந்த டைம்ல வந்து எதர் பிளேயர்ஸோட ஃபெட்டிகா கான்சென்ட்ரேஷனா எனக்கு தெரியல. பட் இங்க இப்படி ஒரு பிளேயர் இருக்கும் போது, ஏன்னா அஃப்கோர்ஸ் ஜார்கினியோ இருந்தாலும் ஜார்கினியோ வாஸ் நாட் அவைலபிள் த்ரூ அவுட் த சீசன். அவனுக்கும் இன்ஜுரி இருந்தது. அண்ட் இப்போ நம்ம அது இந்த மாதிரி ஒரு நார்கார்டு மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது நம்ம அந்த ஒரு கேம் ஸ்டேட் தெரிஞ்சவொடனே டக்குன்னு அவனை இறக்க முடியும். இறக்கி நம்ம ஆக்சுவலா வந்து அந்த அந்த பிரச்சனையே வந்து டக்குன்னு சரி பண்ண முடியும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஹோப், ஐ மீன் பிரசண்டா ஆடிட்டு இருக்கவங்க மேல ஹோப் போடுறதுக்கு பதிலாக வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு சேஞ்ச். அந்த டாக்டிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை தான் நான் மேஜரா பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சைன். அந்த இந்த சைனிங் வந்து நம்ம நான் வந்து ஆக்சுவலா வந்து அவனை ப்ரோக்ரஸிவ் பால் த்ரூ த சேனல்ஸ் போடுறத பத்தி நான் பேசவே இல்லை. ஏன் நான் பேசலைன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரென்ஃபோர்ட் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கனால அது ஆடுது. ஆர்சனல்ல இந்த மாதிரி ஆடுவானா ஆட மாட்டானா, ஃபர்ஸ்ட் கேம் டைம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. ஸோ நான் அதை பத்தி நான் பெருசா பேச போறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கீ பாயிண்ட் என்னன்னா, அவனால வந்து டேஞ்சரை ஸ்பாட் பண்ணி இன்டர்செப்ஷன் பண்ண முடியும். முக்காவாசி த்ரெட்டை பார்த்து த்ரெட்டை அசஸ் பண்ணி ரிஸ்கை குறைக்கிறானா, அவ்வளவுதான். அதை பண்ணிட்டாவே போதும். அந்த அந்த நம்ம கொடுத்த காசுக்கு அவன் பண்ண வேலை போதும்டா அப்படின்ற மாதிரி தான். கரெக்ட் தான் அப்சல்யூட்லி. ஸோ சூப்பர். ஸோ திஸ் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் தி எபிசோட். நிறைய விஷயம் பேசணும். சுபிமெண்டியோட டாக்டிக்கல் விஷயம் பத்தி பேசணும், ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ், அதே மாதிரி நார்கார்ட் பத்தியும் பேசணும், அவன்கிட்ட இருந்து என்ன இம்பாக்ட் எதிர்பார்க்குறோன்னு. இதுதான் நம்ம 2 மிட்ஃபீல்ட் சைனிங்ஸோட இம்பாக்டுக்கான எபிசோட். அஃப்கோர்ஸ் மடிவிக்கை பத்தி ஒரு எபிசோட் தனியாக வரும். அண்ட் அதே மாதிரி நம்ம கியாக்கரஸை பற்றியும் பேசுவோம், இன்கேஸ் வி எண்ட் அப் சைனிங் ஹிம். ஏன்னா ஆஸ் ஆஃப் நவ் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இப்போதான் திடீர்னு பார்த்தா ஆப்பிரிக்கன் குனர் ஒன்று போட்டிருக்கான். அவனுக்குன்னு வந்து 1v1 1-on-1 ட்ரைனிங்லாம் போட்டு ஆசனம் போடுறான். கியோக்கரஸ் தனியாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான்னு. இது எல்லாமே ஒவ்வொருத்தனும் காலையில எந்திரிச்சுன்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கியோக்கரஸ் என்ன பண்ண போறோம், நம்ம தான் முடிவு பண்ண போறோம், நம்ம தான் ட்வீட் போட போறோம். தெரியாதுல ஒரு ரூமர் கிளம்பி போயிட்டு அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்டேடியம்க்கு வந்துட்டானுங்க, கியோக்கரஸ் வந்துட்டான்ட்டு. கடைசியா பார்த்தா கியோக்கரஸ் வரவே அங்க வேற எங்கேயோ போயிருக்கான். பர்னிச்சருக்கு ஐடியலி இந்த வீக்கெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகுங்கிற மாதிரி தான் போட்டுருக்காங்க. அப்பா ஐடியல் மணி எதுவுமே வேணாம், நடக்கட்டும், நடக்கிறப்ப பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. மோஸ்ட்லி முடிஞ்சிருங்கிற சிச்சுவேஷன். ஒரே ஒரு விஷயம் தான், திருப்பி அந்த 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 பச்சை சட்டை போட்ட குரூப் கிட்ட எந்த வித டீலிங்ஸும் வச்சுக்காதீங்கப்பா. இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு பாடமா முடியும். So yes, on that note, we come to the end of the episode. Thanks a lot for joining me, Balaji and Akash. அடுத்து இன்னும் ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய காமெண்ட்ஸையும் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். தேங்க்யூ.